அரசு வீடு பெற்றுத் தருவதாக கூறி பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்ட விசிக நிர்வாகி மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த மாநகராட்சி தூய்மை பணியாளர் மலர். இவரிடம் வாழ்விட மேம்பாட்டு வாரிய வீடு பெற்றுத் தருவதாக கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி செல்வம் என்பவர் 8 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார். பல ஆண்டுகளாகியும் பணத்தை திரும்ப தராமல் செல்வம் ஏமாற்றி வந்துள்ளார். மேலும் இதேபோல் பலரிடம் பணம் வாங்கி மோசடியில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து செல்வம் மீது மலர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். முழுமையான விசாரணைக்கு பிறகே சாதிச் சான்றிதழ்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போலி சாதி சான்றிதழ்கள் கொடுத்து வேலைவாய்ப்பை பெற்றதாக குற்றச்சாட்டிற்குள்ளான ஊழியர்கள் குறித்து தொடரப்பட்ட வழக்கில் பட்டியலின மற்றும் பழங்குடியினர் சாதிச் சான்றிதழ்கள் வழங்குவதற்கு அரசு வகுத்துள்ள விதிகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இது சம்பந்தமாக 6 வாரங்களில் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.